ஹாய் ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? உங்கள் வீட்டில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்ன? எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மீன் குழம்பு. நம்ம வீட்டு ஸ்டைல் எப்படி மீன் குழம்பு வைக்கிறதுன்ட்டு நான் இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் மண் சட்டியில் மீன் குழம்பு வைக்கலான்னு. கண்டிப்பாக நம்ம வீடியோ பாருங்கள், பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக லைக் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. நான் எப்படி மீன் குழம்பு வைக்கிறேன்னு வாங்க போய் பார்க்கலாம். இப்போ எப்படின்னா மீன் குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா மண் சட்டி ரெடி ஆகிடுச்சு. அந்தாண்ட மீன் வறுக்க போகிறேன். எப்படி மீன் குழம்பு வைக்க போகிறேன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ சட்டி நல்லா சூடாயிட்டு, சூடான பிறகு நம்ம எண்ணெய், நல்லெண்ணெய், நம்ம வீட்டில் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் நல்லெண்ணெயை ஊற்றிட்டு நல்லெண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடாகணுன்னா நம்ம எப்போதும் உள்ள தாளிப்பு வெந்தயம் ஜீரகம் போட்டு நம்ம தாளிக்க வேண்டியது தான். மண் சட்டி சூடாயிடுச்சு. சூடானோன்னே வெந்தயம், பாருங்க, கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமாக போட்ட பிறகு வாசனைக்கு தேவையான கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம என்ன செய்யணும்னா வெங்காயம், எனக்கு மீனுக்கு தகுந்த மாதிரி நமக்கு எந்த அளவுக்கு தேவைப்படும் நமக்கே தெரியும். அந்த அளவுக்கு நல்லா வெங்காயமும் தக்காளி கொஞ்சம் இது நல்லா வதங்கணும். வதங்கின உடனே தக்காளி, இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே ஒரு 4 பச்சை மிளகாய், மீன் குழம்புக்கு பச்சை மிளகாய் தக்காளி அது நல்ல ஒரு வாசனை. பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா மீன் குழம்புல போட்ட பச்சை மிளகாவே நம்ம எடுத்து சாப்பிடும் போல் இருக்கும், சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாள் வச்ச மீன் குழம்பு மக்கியா நாள் சாப்பிடணும். அதுலேயும் அந்த பச்சை மிளகாலாம் சாதத்துக்கு தொட்டுக்கணும், கஞ்சி சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்ணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி சாப்பிட்றது. இப்போ வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கின பிறகு நம்ம மீன் குழம்பு ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். அதை தாளித்த பிறகு அதை எடுத்து நம்ம கொட்ட வேண்டியதும். பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பாருங்கள், இது கொஞ்சமாக புளி, 2 தக்காளி, அதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்சி மிளகாத்தூள் போட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் மீன் குழம்புக்கு தேவையானது. இதை எடுத்து நம்ம இந்த வதக்கி வச்சதில் எடுத்து நம்ம ஊற்றிட வேண்டியது தான். இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு ஒரு பாத்திரம் போட்டு நல்லா மூடி வச்சுருவோம். நல்லா குழம்பு நல்லா சுண்டி வரணும். அதில் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். அப்போ வந்த கண்டிஷனில் தான் நம்ம மாங்காய் இருக்குது, மாங்காய் எடுத்து போட்டு அது நல்லா ஒரு கொதித்த பிறகு தான் மீனை போடணும். அது எப்படி எந்த லெவல் வருதுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு தேவையான பொருள் வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு வதக்கியாச்சு. வதக்கிட்டு புளி கரைச்சல், அது மீன் குழம்புக்கு தேவையான கரைச்சது நம்ம எந்த அளவுக்கு மீன் இருக்கோ அந்த அளவுக்கு புளி கொஞ்சமாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதை நல்லா கரைச்சி நம்ம எடுத்துப்போம். அது அந்த ப்ராசஸிங் எல்லாருக்குமே தெரியும். அந்த கரைச்சி எடுத்துகிட்டு மிளகாத்தூள் தேவையானது, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அதில் கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுப்பேன். போட்டுட்டு 2 தக்காளி நான் எப்போதுமே புளி கரைச்சலை கரைச்சிருவேன். வதக்கிறது ஒரு தக்காளியாக இருந்தாலும் நான் புளி கரைச்சலில் 2 தக்காளி நான் கரைச்சிருவேன். கரைச்சிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு இது தாளித்து கொட்டிடுவோம். இதுதான் எங்கள் வீட்டு ஸ்டைல் மீன் குழம்பு. இன்னும் நான் மீன் உங்களுக்கு நல்லா குழம்பு கொதிக்கணும். கொதித்த பிறகு தான் மீன் எடுத்து போடணும். இங்கே பாருங்கள்,
மீன் இது கலப்பு மீன் எனக்கு தெரியல, இது என்னென்ன மீனுன்னு எனக்கு தெரியல. ஆனால் மீன் கலந்த மீன் சொல்லுவாங்க. கலப்பு மீன் தான் வந்து குழம்புக்கு நல்லாயிருக்கும். அது நல்லா கொதித்து வரட்டும். குழம்பு கொதித்து வந்த பிறகு மீனை போட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இங்கே பாருங்க, மீன் குழம்பு வச்சுட்டு உடனே நம்ம என்ன செஞ்சிடலாம், அந்த பக்கத்து அடுப்பில் என்ன செய்ய போகிறோம், மீன் வறுக்க போகிறேன். இது என்ன மீனுன்னு எனக்கு தெரியல, சங்கரா மீனா என்ன, சங்கரா மீன் மாதிரி இருந்துச்சு. ஆனால் தோல் ஃபுல்லாக உரித்தேன். இது நான் ஃபஸ்ட்டு அந்த வீடியோ எடுத்துருக்குன்னு நினச்சேன், பட் நான் எடுக்கலை. ஆனால் இந்த மீன் ஃபஸ்ட் டைம் நான் இன்றைக்கி தான் சமைக்க போகிறேன். இந்த மீன் அது பக்கத்துலேயே அடுப்பு தோசைக்கல் வச்சு மீன் வறுக்க போகிறேன். இதுக்கு என்ன மசாலா போட்டேன்னா, ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பார்த்துருக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா அரைச்சி அந்த பேஸ்ட், வெங்காயம் கொஞ்சம், தக்காளி, பச்சை மிளகா போட்டு பேஸ்ட்லாம் போட்டு அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் உங்களுக்கு மீன் வறுத்து காட்டினேன். இது எப்படின்னா சிம்பிள், நம்ம வீட்டில் இருக்கிறது தான், ஒன்றுமே இல்லை. பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், லைட்டாக லெமனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஜீரகத்தூள், பெருஞ்சீரகத்தூள் கொஞ்சம் அப்படியே போட்டு நான் நல்லா ஊற வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் தூக்கி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு இப்போ நம்ம மீன் வறுக்க போகிறோம். இது பாருங்கள், அந்த மீன் எல்லாமே வச்சுட்டு தோசைக்கல் வச்சு மீன் வறுத்தாச்சு. இந்த பக்கம் குழம்பு கொதிக்க போகுது, இந்த பக்கம் மீன் வறுவல். எங்கள் வீட்டில் இன்றைக்கி மீன் குழம்பு, மீன் வறுவல். குழம்பு கொதிச்சிட்ருக்கு, மீனும் ரெடி ஆகிட்டுருக்கு. மீன் பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. வாவ், தெரியுதுங்களா? குழம்பு மீன் நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குழம்பு கொதிக்குது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மீன் வறுத்துட்டு இருக்கேன். ஸோ எப்படின்னா சூப்பராக நல்லா குழம்பு கொதிச்சிடுச்சு இந்த கண்டிஷனில். ஏன்னா மீன் போட்டால், முன்னாடியே போட்டால் நம்ம கரைஞ்சிடும். அதனால் ஃபஸ்ட்டு மாங்காய், பார்த்தீங்களா, அந்த இது சொல்லுவாங்கள்ல, பழமொழி சொல்லுவாங்கள்ல, மாதா ஊட்டாத சோறு மாங்காய் ஊட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், மாங்காய் சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன். போய் இந்த மாங்காவை எடுத்து நம்ம குழம்புல போடணும். ஏன்னா மாங்காய் கொஞ்ச நேரம் வேகணும், அதுக்கப்புறம்தான். தெரிச்சிட்டுங்க, மாங்காய் பொத்துன்னு விழு, கையில் கழுவி வச்சோன்னா ஈரத்தோடு போட்டோன்னா அப்படியே வழுக்கிட்டு விழுது தானாகவே. மாங்காய் வந்து ரொம்ப லைட்டாக பழுக்கிற கண்டிஷனில் இருக்குது. அதனால் என்ன செய்யுதுன்னா மாங்காய் தானாகவே குழம்பு தானாக போய் விழுவுது. மாங்காய் வந்து குழம்பை பார்த்தோன்னே அதுக்கே ஆர்வம் தாங்க முடியல போல், பொத்துன்னு போய் அதுலேயே விழுவுது. மாங்காய் போட்டோன்னா ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு மாங்காய் அந்த சொல்லுவாங்களே அரை வேக்காடு வெந்த பிறகு நம்ம மீன் எடுத்து நம்ம போட வேண்டியதான். இங்கே குழம்பு கொதிச்சுட்டு இங்கே பாருங்கள், மீன் சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சி, ஒட்டவே இல்லை. மசாலா பாருங்கள் எவ்வளோ, ஒரு தோசைக்கல்ல மசாலா ஒட்டவே பாருங்கள், எல்லாமே மீன்லேயே ஒட்டியிருக்கு பாருங்கள். ஒன்றுமே இல்லை, காரப்பொடி, ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், லெமன், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அவ்வளவுதான். நல்ல வாசனை சூப்பராக இருக்குது. மீன் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பாருங்க, கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. மசாலா வந்து மீனில் ஃபுல்லாக ஒட்டியிருக்கு பாருங்கள், தோசைக்கல்லில் ஒட்டவே இல்லை பாருங்கள். நல்லா சூப்பராக மீன் ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ நல்லா மாங்காய் போட்டோன்னா குழம்பு பார்த்தீங்களா சூப்பராக கொதிச்சு வந்துடுச்சு. இந்த கண்டிஷனில் நம்ம மீன் எடுத்து போட்டோன்னா ஈக்குவலாக வெந்து வந்துடும். என்றைக்குமே மீனை போட்டுட்டு மாங்காய் போட்டோன்னா குழம்புல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கரைஞ்சிரும். மாங்காய் கரைஞ்சிடுச்சுன்னா சுத்தமாக வந்து இப்போ நம்ம மீனை எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ மீனை நம்ம குழம்புல போட போகிறோம். எங்கள் வீட்டில் இன்னைக்கு மண் சட்டி மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
பாருங்கள், பார்க்குறப்பயே தெரியுது, சூப்பராக இருக்குது பார்க்கவே. குழம்புங்க பாருங்கள், அப்படி கரண்டியில் ஒட்டணும். அப்போ தான் நல்லா குழம்பு கொதிச்சிருக்கு, நல்லா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இங்கே பார்த்தீங்களா, அப்படி அப்படி எடுத்து அங்கே பாருங்கள், கரண்டி பார்த்தீங்கன்னா கரண்டியில் குழம்பு ஒட்டுது பாருங்கள். மீன் போட்டு ஒரு 10 நிமிஷமாக அதே தான். மீன் வந்து சீக்கிரம் வெந்துடும்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு மீன் ரெடி ஆகிடும். மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இதில் என்ன ஒன்றுனா, நான் எப்போதுமே நாட்டு மீனாக இருக்கட்டும், கடல் மீனாக இருக்கட்டும், எந்த மீன் வாங்கினாலும் எனக்கு பார்த்திங்கன்னா மீன் போட்ட பிறகு மேலே கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டால் அதனுடைய வாசனை ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு. போட்டுட்டு நம்ம மூடி வச்சிட வேண்டியதான். பாருங்கள், மீனும் ரெடி ஆகிடுச்சு, குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. ஒரே நேரத்தில் 2 வேலை முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கே தெரியும் பாருங்கள், தோசைக்கல்லில் கொஞ்சம் கூட மசாலா ஒட்டவே இல்லை பாருங்கள், எப்படி நீட்டாக இருக்குன்னு. இங்கே பாருங்கள், மீன் வறுத்து எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் சூப்பராக மீன் வறுத்தாச்சு. மீன் ஃப்ரை சூப்பராக இருக்குது. ஓகே நண்பர்களே, நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு, மீன் வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், மசாலா எவ்வளோ சூப்பராக ஒட்டியிருக்கு தெரியுதுங்களா? அது மாதிரி குழம்பும், நம்ம வீட்டில் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வாங்க, நம்மளும் நம்ம வீட்டுக்கு வாங்க, நம்ம வீட்டு மீன் குழம்பு கண்டிப்பாக சாப்பிடலாம். தெரியுதுங்களா? இன்னும் ஒரு 5 நிமிஷம் இல்லை, ஒரு 3 நிமிஷம் இன்னும் கொதிச்சாலே போதும். லைட்டாக அப்படியே எண்ணெய் பிரிஞ்சிட்டாலே நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஓகே நண்பர்களே, இங்கே பார்த்தீங்களா, உங்களுக்கா தெரியும், அந்த லேயர் பாருங்க, குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சு. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டு மீன் குழம்பு, மண் சட்டி மீன் குழம்பு பாருங்கள். இப்போ எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஓகே, நம்ம வீட்டு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மீன் வறுத்ததுலேருந்து ஆரம்பிக்கலாம். எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன் சாப்பிட்டுட்டு. ஏங்க, இந்த மீன் புதுசு, ஆனால் செங்கால மீன் டேஸ்ட்டு இருக்குது. ஆனால் உரிச்சு தான், நான் தான் மீன் க்ளீன் பண்ணேன், உரிச்சு தான் எடுத்தேன். உண்மையாக இதோட முள் அதிகமாக இல்லை. இது எப்படி இருக்குன்னா, நம்ம இறால் சொல்கிறோம்ல, இறால் வறுத்தா இப்படி இருக்கும், அந்த டேஸ்ட் இருக்குது. நான் சமைச்சதுனால சூப்பர்னு சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு சூப்பராக இருக்குது. அங்கே பாருங்கள், மாங்காய் சுடுது, பயங்கர சூடாக இருக்குது. டாடாடாடா, இது வந்து எப்படி திரும்பி அதே சொல்லலாம், நான் சமைச்சேன் அப்படின்றதுக்காக சொல்ல வரல. எந்த குழம்பு இருந்தாலும் சரி, மாங்காய் போட்டு நம்ம மீன் குழம்பு வச்சோம்னா, குழம்பே வைக்க தெரியாதவங்களுக்கு கூட மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி தான் இப்போ எனக்கு நினைக்கிறேன். உண்மையாக அந்த மீன் டேஸ்ட்டுன்னு எனக்கு சொல்ல முடியல சீரியஸ்லி. இந்த மாங்காவோட டேஸ்ட்டு தான் மெயினாக இருக்குது இந்த குழம்புல. உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் நம்ம வீட்டு ஸ்டைலில் எப்படி மீன் குழம்பு வச்சோன்னு நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நண்பர்களே. வீடியோ பாருங்கள், வீடியோ பிடிச்சிருக்கும். வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும். நம்ம வீடியோ கௌசிக்குட்டி சேனலை கண்டிப்பாக எல்லா நண்பர்களும் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் மீன் குழம்பு வைப்பீங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய், வாங்க சாப்பிடலாம். பாய்.